வணக்கம்ப்பா லேர்னர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் லேர்னர். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்றைக்கி நான் தரமான டாப் 5 சீக்ரெட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் டாப்பர் ஆயிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மேக்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டாக மாறிடும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காமல் சேரும். இந்த அனிமேட்டட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே நான் கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்காகவே நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ்னாலே நமக்கு ஒரு தலைவலியான சப்ஜெக்ட் தான். மேக்ஸ் பீரியட் வந்தாலே இது எப்படா முடியும்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக மாறிடும். மேக்ஸ் ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்டாக மாறிடும். உண்மையிலே கேட்டிங்கன்னா டாப்பர்ஸ்லாம் அவங்க ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட என்கிட்டவே உன் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸ் மாதிரி உண்மையிலேயே ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அதுதான் ட்ரூத். ஒரு உண்மையான ட்ரூத்னா மேக்ஸ் தான் ஈஸியான சப்ஜெக்ட். மேக்ஸை கம்பேர் பண்ணால் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா டஃப்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படித்து மார்க் வாங்கணும். இதில் படிக்காமே நீங்கள் ஈஸியாக கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சினாலே ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். சரி, இப்போ நம்ம தரமான டாப் 5 சீக்ரெட்ஸ்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 5th சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பேசிக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த பேசிக்கை எல்லோரும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பேசிக் இல்லைன்னா அந்த பேஸ்மெண்ட்டு தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான ஒரு இது. பேசிக் தெரியாமல் மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது. ஏபிசிடி கூட தெரியாமல் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எழுத முடியும்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரையிலும் இந்த பேசிக்குங்கிறது ரொம்பவே பேசிக்கான இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் பேசிக்காகவே மேக்ஸில் இந்த பேசிக்கில் நீங்கள் கரெக்டாக தரவாக இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கண்டிப்பாக மற்ற ப்ராப்ளம்ஸை நீங்கள் மட்டும் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி சால்வ் பண்ணவே முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தான் பேசிக் இல்லாமல் அதை நம்ம ஈஸியாக படிக்கவும் முடியாது, சால்வ் பண்ணவும் முடியாது, இதை வச்சு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்னு. நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் பேசிக் படித்தே ஆகணும். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், அடிஷனாக இருக்கட்டும், எல்லா ஆப்ரேஷன்ஸ், எல்லா மல்டிப்ளிகேஷன், எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக தரவாக படிச்சிருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மாஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேசிக்கையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க பெரிய ஃபால்ட்டே பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்ஸ்க்குமே பேசிக் தான் ஸ்ட்ராங். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் பேசிக் தான் ஸ்ட்ராங். சரி, வாங்க நம்ம 4th சீக்ரெட்குள்ளே போகலாம். சால்வ் ப்ராப்ளம்ஸ் யுவர் செல்ஃப். எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம டைரெக்டாக அதுக்கு ஆன்சர் தேடுவோம். ஆனால் அது பண்ணுறது உண்மையிலே ரொம்ப பெரிய தப்பு. நம்ம எந்த வித ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளே அதை சால்வ் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தெரிலனாலும் பரவாயில்ல, அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரைனாவது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதே உங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும். அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு நீங்கள் மற்ற ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் அதை சால்வ் பண்ணும்போது டைரெக்டாக ஹையர் லெவல்ஸ்க்கு போகாமல் எப்பயுமே பேசிக்லேருந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டெப்பாக நம்ம வளரலாம். அதனால நீங்கள் கம்மியான லெவல்லேருந்து அதிகமான லெவலுக்கு போங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம 3rd ட்ரிக்குள்ளே போகலாம். 3rd ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஷீட் தான். எந்த விதமான ஒரு எக்ஸாமுக்கும் சரி, இல்லை போர்டு எக்ஸாமுக்கு கூட சரி, இந்த ஃபார்முலா ஷீட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா இந்த ஃபார்முலா ஷீட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேக்ஸில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் தனியாக ஒரு நோட்டோ இல்லை அது ஒரு பேப்பரோ அதில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபார்முலா ஷீட். எல்லா வகையான ஃபார்முலாஸாக இருக்கட்டும், அது அல்ஜீப்ராவாக இருக்கட்டும், இல்லை ஜியாமெட்ரியாகவும் இருக்கட்டும், இல்லை கால்குலஸாகவும் இருக்கட்டும், நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம செகண்டரிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பிஒய்க்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் தான் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வருஷம் அவங்க ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்கிறத நம்பலைனாலும் சரி, நான் சொல்கிற இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து பார்த்தா உங்களுக்கே புரியும். அதனால் இது மூலமாக நீங்கள் ஈஸியாக அந்த போர்டு எக்ஸாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு செகண்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன். இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டினாலும் சால்வ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு முன்னாடி 5 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, நான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப வீக்காக இருந்தேன். இதை சால்வ் பண்ணி தான் நான் ஈஸியாக டைமை மேனேஜ் பண்ணவே கற்றுக்கிட்டேன். எனக்கு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு புது ஐடியா கிடச்சிச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம டாப் 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாற்றி சொல்லேண்ணா, வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப் 1 சீக்ரெட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எந்த வித விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு ஜாப் செய்கிறதுக்கு முன்னாடியும் முக்கியமாக இருக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட். மேக்ஸை பிடிக்காமல் அதை வெறுத்துட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு யாரா அந்த மேக்ஸை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வச்சுட்டு இந்த மேக்ஸை படிச்சோன்னு வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸில் ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே நம்மளால் படிக்க முடியாது. அதனால மேக்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த க்யூரியாசிட்டியோடு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் மேக்ஸை என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. மேக்ஸை அப்படியே உங்கள் ரியல் லைஃப்பில் வச்சு படித்து பாருங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், ஆனால் என்னை கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப வேலிடான ஒரு டிப்ஸ். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டோட படிங்க. இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பலன் வீணாக போகாமல் நீங்கள் நினைக்கிற மார்க்கை ஈஸியாக வாங்கலாம். 500 out of 500 கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும், எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது மிஸ்டர் லேர்னர். நான் உங்களை இந்த வீடியோ தெரியுதில்ல, இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன். பாய்.